மக்கள் ரொம்ப பொறுமையா இருந்துட்டாங்க. இன்னமும் இருக்க தயாரா இருக்காங்க. நம்ம கம்பெனி தரப்புல இருந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஏதாவது ஒரு வகையில ஒரு அப்டேட் அது குடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நேத்து ஒரு வீடியோல ஒரு லைவ்ல ஒரு அண்ணன் சொன்னார் இல்லையா? ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டியது இருக்கு. ஒரு சிலர் கையில இருந்து போட்டிருக்கலாம். ஒரு சிலர் கடன் வாங்கி போட்டிருக்கலாம். அவைங்க தகுதிக்கு மீறி தான் அத வாங்கியிருப்பாங்க. சரி ஏதாவது ஒரு வகையில வரும். நம்ம சம்பாரிச்சு கட்டிக்கலாம் அப்படின்னு. இப்ப இந்த ஒரு ஒரு செலவுல என்ன உட்பட ஆ, அளவுக்கு மீறி தான் அது கடனா போச்சு இப்ப. அதனால அதாவது இன்னும் என்னால தாங்க முடியாது தான். பட் இருந்தாலும் எப்ப வரும்னு ஒரு சின்னதா ஒரு நமக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். அத நம்ம சமாளிக்க முடியுமா? முடியாதா? அப்படிங்கிற நம்ம ஒரு மன நிலைமைக்கு வந்துரலாம். அதுதான் நான் சூழ்நிலை அதான் சொல்ல வரேன். இப்போ ஒரு 3 மாசம் ஆகும், இல்ல ஒரு 6 மாசம் ஆகும்னு சொன்னா, அதுக்கு வந்து நம்ம மனச ஒரு தைரியப்படுத்திக்கலாம். இல்ல அந்த சூழ்நிலைய ஏற்படுத்திக்கலாம். இல்ல அதுக்கு தகுந்த மாரி வேற எங்கேயாவது கடன் வாங்க முடிஞ்சா, கடன வாங்கி அத நம்ம ரொட்டேஷன் பண்ணி கட்டிட்டு வரலாம். ஏன்னா எப்ப வரும்னே தெரியாம நம்ம அந்த சூழ்நிலையில இருக்கும்போது மனசு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. ம், ம். இல்ல தனிப்பட்ட கருத்து தான். என்னுடைய சூழ்நிலை நேத்து ஒரு அண்ணன் சொன்ன மாரி தான். ஒரு கடன் அடைக்க இப்போ அடுத்த கடன் தான் வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த சூழ்நிலையில தான் இப்ப நான் இருக்கேன். நான் ஒரு கைத்தறி நெசவாளி தான். சரி நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. இந்த மாரி இருக்கு. நான் ஒரு 1 1/2 வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்ப எனக்கு கம்பெனி பத்தி தெரியாது. சரி நண்பர் சொல்றாரே அப்படின்னு நம்பி தான் போட்டேன். அப்ப நம்ம கம்பெனி தெரியாது. நான் டிராவல் பண்ணல. உண்மை அதுதான். கம்பெனி பத்தி தெரியாது. நம்ம நண்பர் சொல்றாரு. சரி பயணிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டேன். 2 ஐடி போட்டிருக்கேன் நான். ஒரு ஐடி போட்டு ஒரு 6 மாசம் பேமெண்ட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 2வது ஐடி எங்க வீட்டு பேர்ல போட்டேன். எங்க வீட்டுக்காரம்மா பேர்ல. அது போட்டு ஒரு பேமெண்ட் தான் எடுத்தேன். அதுக்குள்ள கொஞ்சம் நம்ம இந்த கம்பெனி இஷ்யூ போனதுனால அப்படியே நின்னு போச்சு. அதனால அது எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா மத்தபடி ஆபீஸ் ஒர்க் போறவங்க ஏதோ சம்பாரிச்சு கூட கட்டலாம். எங்கள மாரி கைத்தறி நெசவாளிங்கலாம் வச்சுக்கோங்களேன், அந்த மாசம் தேவையான அளவு தான் அங்க வருமானம் கிடைக்கும். அத தாண்டி வராது. பெருசா சைடு அதாவது ஆ வேற வகையில இருந்தும் பணம் நமக்கு வராது. இந்த செய்யற அளவு தான் நமக்கு ஓனரும் கூலி தருவாங்க. மாசம் எவ்வளோ நம்ம நேரமோ அத பொறுத்து தான் தருவாங்க. அதனால இதுல எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வச்சுக்கோங்களேன். எங்கள மாரி நெசவாளிகளும் நெறைய பேர் போட்டிருக்காங்க. நம்ம ஊர்லயே போட்டிருக்கிறாங்க. போட்டாங்க எங்க ம். டீம்ல போட்ட நெறைய பேர் கொஞ்சம் வட்டி வாங்கி தான் போட்டோம். வெளிய லோன் வாங்கி தான் போட்டோம். அதனால கொஞ்சம் முடிஞ்ச அளவு சீக்கிரமா நம்ம கம்பெனி கம்பேக் குடுத்து, மக்களுக்கு ஏதாவது முடிஞ்ச வரலும் அது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் குடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். நன்றியாவும் இருக்கும். செய்ய வேண்டியத சரியா செஞ்சுட்டா யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. இதுதான் என்னுடைய கருத்து. இல்ல அதாவது அதே நான் நான் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நான் ஒரு ஐடி போட்டுருக்கலாம். சரி, ஒரு நம்ம வாழ்வாதாரத்த மாத்துமோன்னு நான் ஒரு 2 ஐடி போட்டேன். கம்பெனி நான் குறை சொல்ல வரல. கம்பெனி குறை சொல்ல வரல, நம்ம எம்டி குறை சொல்ல வரல. நம்ம வாழ்வாதாரத்த மாத்துமோ அப்படின்னு நாம ஒரு எண்ணம் தான். இருந்தாலும் முடிஞ்ச அளவு சீக்கிரமா வந்து கம்பேக் குடுத்து, மக்களுடைய வாழ்வாதாரத்த காப்பாத்துனா நல்லா இருக்கும். அது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ஏதாவது இப்ப நம்ம ரெகுலரா நம்ம வியூவர் எல்லாம் சொல்லியிருக்கிறது தான். ஏதாவது ஒரு வகையில இந்த போகியோ, இல்ல ஒரு பேக்ரவுண்ட்ல ஏதாவது ஒரு பிக்சர் போட்டோ, ஏதோ ஒரு வகையில ஒரு அப்டேட். அதாவது கேஸ் பத்தி சொல்ல வரல. எப்ப ஆப் வரும், இல்ல எப்ப ஏதாவது சூழ்நிலை மாறுது, எவ்வளவு சீக்கிரம் வரும் அப்படிங்கிற டீட்டெயில் கொஞ்சம் குடுத்தா எல்லாரும் கொஞ்சம் மனசு நிம்மதியா இருப்பாங்க. இது தனிப்பட்ட கருத்து தான். நான் வந்து என் டீம் சார்பா சொல்றேன். என் ஃபேமிலி சார்பாலாம் இல்ல. என்னுடைய மனசுல இருக்கிற ஆதங்கம் தான். வராதுன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. நான் சொல்ல வரல. நான் உங்களுக்கு தெரியும் பார்த்துருப்பீங்க நம்ம இது கூட. நெறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அது அப்படி ஆயிப்போச்சு, இது இப்படி ஆயிப்போச்சு. எப்படி மீட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் தாண்டி கம்பேக் குடுத்துட்டா, நாம தான் பெரிய நிறுவனம். இத மீட்டு மட்டும் எடுத்துட்டா, நாம தானே உண்மையிலேயே பெரிய கம்பெனி. நம்மள நிச்சயம். மீட்டறதுக்கு வேற யாரும் ஒண்ணும் இல்ல. ஏன்னா நெறைய இதுல கம்பெனி மீண்டு வந்து வந்துட்டாலே அக்னி பரீட்சையை முடிச்சிட்டோம்னு தான் அர்த்தம். ஏன்னா நெறைய கம்பெனி வந்திருக்கு. கேஸ்ல மாட்டுனது அதோட நின்னு போயிருக்கு. நெறைய நாமளும் பார்த்திருக்கோம். அதாவது அப்பா காலத்துல கலைமகள் சபான்னு போட்டாரு. அப்ப உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்னா கலைமகள் சபா. ஆமா, ஆமா. ஆமா. கேள்விப்பட்டிருக்கேன். அதே டைம்ல அப்ப இருந்தே நம்ம அந்த மாதிரி பார்த்திருக்கிறோம். அது அப்பவும் அது ஸ்டாப் பண்ணது. அதுக்கப்புறம் மீண்டு வரல. இந்த மாதிரி நெறைய கம்பெனி கேஸ்ல போனது திரும்ப வந்ததா என் ஹிஸ்டரியில பார்க்கலாம். நெறைய கம்பெனி அப்படிதான் ஸ்டாப் ஆயிருக்கு. திரும்ப நம்ம இது மட்டும் மீண்டு வந்துருச்சு. நம்ம கம்பெனி தொட்டு பார்க்கறது கூட யாரும் இல்லைண்ணா. அவ்வளவு பெரிய வெற்றி நிச்சயமா, தரும். நிச்சயமா. முடிஞ்ச வரலும் ஏதாவது ஒரு அப்டேட்னா ஏன்னா ரொம்ப கூலி ஆளுங்கெல்லாம் நம்ம இதுல இருக்கோம்.
ஒரு சிலர் கையில அமௌண்ட் இருந்து போட்டிருக்கலாம். நிறைய பேர் வட்டிக்கு வாங்கி, லோனுக்கு வாங்கி தான் போட்டிருக்காங்க. அதனால முடிஞ்சவரையிலும் ஏதாவது ஒரு வகையில ஒரு ஒரு தகவல், நான் கேஸ் பத்தி சொல்ல வரலாம், வழக்க பத்தி நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க. அது நீங்களே பார்த்துக்கங்க. எப்ப கம்பெனி ஓப்பன் ஆகுங்கிறது கூட வேணாம். ஆப் முடிஞ்சவரையிலும் குடுத்துட்டா, அதே நமக்கு ஒரு நிம்மதி. ஓகே. இது இப்ப இல்ல 3 மாசம், 6 மாசம் கழிச்சு கூட வந்துரும் அப்படிங்கிற நம்ம ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடலாம். அத நம்ம அப்படியே அத பார்த்துட்டு இருக்கலாம். மனசுக்கு ஒரு நிம்மதியா இருக்கும். முடிஞ்சவரையிலும் அண்ணார் எம்டி அவர்கள் சத்யானந்தன் அதை பார்த்தா தயவு செஞ்சு மக்களுக்காக முடிஞ்சவரையிலும் ஏதாவது ஒரு வகையில நம்ம மக்களுக்கு ஒரு தகவல் கொடுங்க. ஏதாவது ஒரு வகையில நீங்களே நேரடியாக தர முடியலனாலும் போகியோ இல்ல பேக்ரவுண்ட்ல ஒரு பிக்சர் வச்சோ ஏதாவது ஒரு வகையில கொடுத்தீங்கன்னா மக்கள் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க சார். ஏன்னா ரொம்ப வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க. இது கம்பெனிக்கு கேஸ் மட்டும்தான். ஆனா இது ஒரு வகையில மக்களுடைய வாழ்வாதாரத்துல ரொம்ப அடிபட்டு இருக்கிறாங்க. அதுக்காக சொல்றோம். அண்ணார் சத்யானந்தருக்கு இது ஒரு வேண்டுகோள். நன்றி நண்பா. நீங்க ரிலீவ் ஆயிக்கங்க. அடுத்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். நன்றிண்ணா. நன்றிண்ணா. நன்றி நன்றி நன்றி.